நான் இன்றைக்கி செய்ய போகிறது ராஜ்மா கிரேவி. ராஜ்மாவில் வந்து 2 டைப் இருக்குது. நான் வந்து அதில் பிங்க் கலர் எடுத்திருக்கேன். இந்த ராஜ்மா வந்து நம்ம நைட்டே ஊற வச்சிடணும். மினிமம் 7 hours வந்து நம்ம சோக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் டே தான் நம்ம வந்து பாயில் பண்ணி செய்யணும். இதுக்கு வந்து என்னென்னா வெங்காயம், இஞ்சி பூண்டை வந்து நான் தனியாக ஒரு பேஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தக்காளி அது கூட மசாலா சேர்த்து அரைக்க போகிறேன். எப்படி செய்கிறதுன்னு சொல்கிறேன், வாங்க பார்க்கலாம். நம்ம இன்றைக்கி ராஜ்மா கிரேவி செய்ய போகிறோம். தேவையான பொருட்கள்: ஒரு பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன், இஞ்சி பூண்டு வந்து கொஞ்சமாக எடுத்திருக்கேன், ஒரு 5 பல் வந்து பூண்டு எடுத்திருக்கேன், கொஞ்சமாக இந்த அளவுக்கு வந்து இஞ்சி எடுத்திருக்கேன், ஒரு பச்சை மிளகாய், அப்புறம் தாளிக்கிறதுக்கு வந்து பிரிஞ்சி லீஃபு, அதுக்கப்புறம் 2 லவங்கம், ஒரு அன்னாச்சி மூக்கு, 2 ஏலக்காய், ஒரு பட்டை, தக்காளி 4 எடுத்திருக்கேன். உங்களுக்கு கிரேவி தேவைன்னா இன்னும் கொஞ்சம் அதிகமாகவே நம்ம எடுத்துக்கலாம். இது கரம் மசாலா கொஞ்சம், தனியாத்தூள், மிளகாத்தூள், தேவையான அளவு உப்பு, ராஜ்மா எடுத்திருக்கேன், ஒரு 200 grams எடுத்திருக்கேன். இதை சால்ட் போட்டு வேக வச்சு நான் எடுத்து வச்சுருக்கேன். தேவையான அளவு உப்பு, தேவையான அளவு ஆயில். நம்ம பெரிய வெங்காயம் 1 அரைஞ்சி வச்சுருக்கோம். மிக்சியில் போட்டு இது எல்லாத்தையுமே நம்ம அடிச்சுக்கலாம். ஒரு பச்சை மிளகாய், அப்புறம் இஞ்சியும் பூண்டு, இந்த 3ஐயும் நம்ம ஃபஸ்ட்டு நல்லா அரைச்சிக்கலாம். அரைச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம செய்யலாம். இப்போ நம்ம பேன் காஞ்சிருச்சு. ஆயில் வந்து ஒரு 3 tablespoon ஊற்றிக்கலாம். நல்லா காஞ்சதுக்கப்புறம் இது வந்து பிரிஞ்சி லீஃப், இதை போட்டுக்கலாம். நல்லா வாஷ் பண்ணி காய வச்சுட்டேன். ஒரு அன்னாச்சி மொக்கு, லவங்கம், பட்டை, ஏலக்காய், இதை போட்டு நல்லா நம்ம தாளிச்சுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம பெரிய வெங்காயம் 1 இந்த பேஸ்ட்டு போட்டோம் இல்லைங்களா, இதையும் நம்ம போட்டுடலாம். அதாவது பச்சை மிளகாய் தான், அது கொஞ்சம் காஞ்சதுனால உங்களுக்கு வந்து வரமிளகாய் மாதிரி இருக்குது. இஞ்சி பூண்டு பேஸ்ட் நம்ம அரைச்சிட்டோம், இதையும் போட்டு தாளிச்சிடலாம். அப்போ தான் கிரேவி வந்து நம்மளுக்கு என்னென்னா கொஞ்சம் திக்காக வரணுங்கிறதுனால நான் வந்து இந்த மாதிரி அரைச்சிக்கிறேன். வெறும் வெங்காயம் மட்டும் இது பண்ணோன்னா அந்த கிரேவி வந்து திக்காக வராது. பச்சை வாசம் ஃபஸ்ட்டு நல்லா போயிடணும், அது வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இந்த தக்காளி இதையும் நம்ம நல்லா அரைச்சிக்கலாம், பேஸ்ட் பண்ணிக்கலாம். இதை நான் வந்து அரிஞ்சு வச்சிடுறேன். அரிஞ்சு மிக்சியில் போட்டுடலாம். இப்போது வெங்காயம், இஞ்சி பூண்டு இது வதங்கிறதுக்குள்ளே நம்ம இப்போ தக்காளி நான் எடுத்துட்டேன். இது கூட கரம் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். இதையும் நம்ம வந்து அரைச்சிடலாம் சேர்த்து. அதுக்கப்புறம் தனியாத்தூள், மிளகாத்தூள் இதையும் நம்ம ஆட் பண்ணி அரைச்சிக்கலாம். எல்லாத்தையும் ஒன்றா போட்டு நம்ம அரைச்சிடலாம். இப்போ நம்ம இது நல்லா வதங்கிடுச்சு. அது கலர் சேஞ்ச் ஆனதுமே நம்மளுக்கு தெரியும். இதுக்கப்புறம் நம்ம தக்காளி பேஸ்ட்டு இதையும் நம்ம போட்டுக்கலாம். இது நல்லா கொதிக்கணும். இதை வந்து 15 minutes வந்து நீங்கள் சிம்மில் வச்சுட்டு நல்லா கொதிக்க விடணும். ஒரு 10 minutes வந்து நல்லா கொதிக்கட்டும், அது வரைக்கும் நம்ம மூடி வச்சிடலாம். 10 minutes ஆயிடுச்சு. இப்போ நல்லா பச்சை வாசலாம் போயிடுச்சு. இந்த மாதிரி இதில் இருக்கும். ஆயில் லைட்டாக மேலே வந்திருக்கு. இப்போ வந்து நம்ம ஆல்ரெடி பாயில் பண்ணி வச்சுருக்கிற ராஜ்மாவை நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நம்ம ஒரு 10 to 15 minutes வந்து சிம்மில் வச்சுட்டு அப்படியே விட்டுறணும். இப்போது நம்ம ராஜ்மா நல்லா போட்டோம். இது வந்து ஒரு 5 to 10 minutes நல்லா மூடி வச்சுக்கோங்க. நல்லா ஆல்ரெடி குக்டு தான், அதனால் ஈஸியாக வந்து மசாலா இறங்கிடும். இப்போ நம்ம 5 minutes மூடி வச்சிடலாம். அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ வந்து ஆஃப் பண்ணிடலாம். நான் ராஜ்மா கிரேவி எப்படி செஞ்சேங்கிறத பார்த்தீங்க. ராஜ்மாவில் வந்து நிறையா ப்ரோட்டீன்ஸ் இருக்குது. இது வந்து ரொம்ப நல்லது, குழந்தைகளுக்கும் பெரியவங்களுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லது. நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள்.